அமெரிக்காவினுடைய வெற்றிக்கு காரணமே எல்லாரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அது ஒரு தாயகமாகவும் புகலிடமாகவும் இருந்து அவர்கள் உருவாக்கிய நாடு தான் அமெரிக்கா. இட்ஸ் அ மெல்டிங் பாட். அந்த அந்த பெரிய சட்டியில் எல்லாரும் அவர்களுடைய அடையாளங்களை தொலைத்து ஒரு புதிய அமெரிக்க அடையாளத்தை உருவாக்கி கொள்பவர்கள். இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்யா நடல்லா அதனுடைய தலைவராக இருக்கிறார். நீங்க அடோபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாந்தனு நாராயண் இருக்கிறார். நம்ம சென்னையை சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுள் ஆல்பபெட்டினுடைய தலைவராக இருக்கிறார். இப்படி இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் பலர். ஐபிஎம்னுடைய அரவிந்த் கிருஷ்ணா அவர் இருக்கார். அவர்கள் மிக உயரிய இடங்களில் இருக்கிறார்கள். சீன வம்சாவளியை சேர்ந்தவர்களும் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். மூன்றாவது உலக நாடுகளிலிருந்து வந்த பல பேர். இப்போ மார்க்கோ ரூபியோ அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருடைய தாய் தந்தையர் அவருடைய பூர்வீகம் எங்க? கியூபா. அங்கிருந்து வந்தவர். அவருக்கு அந்த நாட்டினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பதவி, அதாவது ஒரு துணை அதிபரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பதவியில் அவர் இருக்கார். நாளும் அவர் செய்திகளில் அடிபடுவார். அவ்வளவு பெரிய பதவி அது. ஹிலரி கிளின்டன் இருந்த பதவி அங்க இருக்கார். அதனால அந்த நாடு வந்தாரை வாழ வைக்கும் அமெரிக்காவாகத்தான் இவ்வளவு நாள் இருந்தது.